சோஃபி சோஃபி திரும்பிடாதீங்க. நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை வந்துட்டீங்க. ஆனா ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? சோஃபி, நீங்க என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் உங்ககிட்ட பேசணும். சரி சொல்லுங்க. சோஃபி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன சோஃபி யோசிக்கிறீங்க? இல்ல, இப்படி பட்டுன்னு கேட்டதும் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்களும் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா இருந்தா திரும்பி பாருங்க. இல்லைன்னா ஒருத்தர் பார்க்காமே பிரிஞ்சிடலாம். பாவம் சூர்யா. சோஃபிக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் போயிட்டாங்க. ஐசு, போய் சோஃபியை கூட்டிட்டு வா. சரி, நான் போய் சோஃபியை கூட்டிட்டு வரேன். ஏய், அங்க பாருங்க. சோஃபி, என்னால நம்பவே முடியல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? சூர்யா சார், நீங்களா? ஏய், அங்க பாருங்க. மச்சானுக்கு காதல் ஓகே ஆயிருச்சு. ஹனீஷ், நம்ம ரூட் கிளியர். ஜாலி. இது வாங்க. தேஜு, ஆர் யூ ஓகே? அடியதும் படலையே. தேஜு, ஓகே தான். சாரி தேஜு, நீங்க விழ போனீங்களா? அதான் தாங்கி பிடிச்சிட்டேன். ஐயோ, கோச்சுக்கிட்டாங்க போலயே. கவனிச்சியா தேஜுவே? கவனிச்சேன். நம்ம சோஃபியையும் சூர்யாவையும் சேர்த்து வைக்கலான்னு வந்தா இங்க இவங்க ஜோடி சேர்ந்துருவாங்க போல. சார், நீங்களா? அப்போ எனக்கு லெட்டர் எழுதுனது, காலேஜ் ஃபீஸ் கட்டினது எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா? ஆமா. சாரி சார், இது சரிப்பட்டு வராது. என்னை மன்னிச்சிருங்க. நான் நீங்கன்னு தெரியாம தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். சோஃபி, என்ன உங்களுக்கு பிடிக்காதா? நானும் தெரிஞ்சனால தான் என்ன வேணான்னு சொல்றீங்களா? ஆனா லெட்டர் மூலமா நீங்க என்ன தானே லவ் பண்ணீங்க? லெட்டர் எழுதுனது நீங்கள் தானே நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. என்னை மன்னிச்சிருங்க சார், இது சரிப்பட்டு வராது. சோஃபி, என்ன சோஃபி, எதுக்காக என்ன வேணான்னு சொல்றீங்க? ப்ளீஸ் காரணத்தையாவது தெரிஞ்சுக்கிறனே. சாரி சார், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. தேஜு, சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. கோச்சிட்டு வந்துட்டீங்களா? நீங்க கீழே விழ போனீங்க, அதான் தாங்கி பிடிச்சிட்டேன். கிட்ட விழுந்தது நான் மட்டும் இல்லை, என் மனசும் தான். தேஜு, சோஃபி, நீ மட்டும் வந்திருக்க? சூர்யா சார் எங்க? ஐசு, அப்போ உனக்கும் தெரியுமா சூர்யா சார் தான் எனக்கு லெட்டர் எழுதுறாருன்னு? எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக என்னை ஏமாத்திட்டீங்கல்ல? ஏண்டி இப்படி கோவப்படுற? இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். அனீஷ் தான் சொன்னான். ஐசு, வா வீட்டுக்கு போகலாம். என்னாச்சுடி? சூர்யா சார் எங்க? தெரியாது, நீ வா வீட்டுக்கு போகலாம். இப்போ நீ வரியா, நான் தனியாக போகட்டா? என்னாச்சு? ஐசு வா. சரி அனீஷ், நாங்கள் போகிறோம். எதுனாலும் காலையில் பேசிக்கலாம். நீயும் சூர்யா சார்ட்ட என்னாச்சுன்னு கேளு. சரி ஐசு, பார்த்து போங்க.
சோஃபி போலாம். என்ன ஒரு அதிசயம், என் பிள்ளை புக் எடுத்து படிக்குது. வந்து தூக்கு வா. வருஷம் ஃபுல்லா உட்காந்து படிக்காததையே ஒரு நாள்ல படிக்க போற. வா வந்து படி, காலையில நேரமா எந்திரிச்சு படிப்பியாம். ஏம்மா அப்ப 4 மணிக்கு என்ன எழுப்பி விட்டுருவியம்மா? வா வந்து படு. ரொம்ப நடிக்காத, நடிக்கிறது அப்படியே தெரியுது. என்னட்டு தெரியும், 10ஆம் கிளாஸ் நீயும் வருவல்ல, அப்ப தெரியும் உனக்கு. இவங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது. பேசாம அலாரத்தை வச்சுட்டு படுத்துருவோம். பிரியா, எத்தனை மணிக்கு அலாரம் வச்சிருக்க? 3 மணி. ஏன் 3 மணியா? 3 மணிக்கு எழுந்திரிச்சு நீ என்ன பண்ண போற? ஏன் என்ன பண்ணுவாங்க? படிக்க போறேன். 3 மணிக்கு அலாரம் அடிச்சா எங்க தூக்கமும் கெட்டு போகும். போய் ஆஃப் பண்ணிட்டு வா. தூங்கும் போது காதுக்குள்ள 2 பேரும் கீச்சு கீச்சுன்னு கத்தாதீங்க. பார்மா இவளை ஏதோ எந்திக்க போற மாதிரி 3 மணிக்கு அலாரம் வச்சிருக்கா. நம்ம தூக்கத்தையும் சேர்த்து கெடுக்கிறதுக்கு தானே. போய் ஆஃப் பண்ண போறேன். எரும மாடு வந்தென்ன வெயி. இப்ப மட்டும் நீ ஆஃப் பண்ண உன் கையை ஒடிச்சிருவேன். நீயே அலாரத்தை மாத்தி வை. 3 மணி இல்லாம 6 மணிக்கு வை. நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும். நீ படிக்கிறதுக்காகலாம் எங்க தூக்கத்தை கெடுக்க முடியாது. அம்மா பாருமா இவள. இப்போ உன் இடத்துல போய் படுக்க போறியா இல்லையா? இல்லைன்னா கம்பு எடுத்துட்டு வந்தேன்னு வெயி. அலாரத்தை மாத்தி வைக்க சொல்லுமா. அதான் படிக்கணும்னு சொல்றாள். அவளே அதிசயமா எனக்காவது ஒரு நாள் தான் படிக்கிறா. படிச்சு பாஸ் ஆகி தொலைட்டு விட்டு தொலையேன். சத்தம் இல்லாம போய் படுக்கிற. உனக்கு தேவையா? பெரிய மாடு, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? படிக்கிறேன்னு இப்படி உசுர வாங்குறதுக்கு மார்க் மட்டும் குறைச்சலா எடுத்து தையி, அப்புறம் பாத்துக்கிறேன் உன்னை. ஒழுக்கமா பல்ல காட்டாம படுத்து தூங்கு. நெடுமாரி, கடைக்கு போறேன், நீ கூட வா. நாங்களே கடை திறந்து வச்சிருக்கோம், நீங்க எந்த கடைக்கு போய் வாங்க போறீங்க? இங்கதான் செல்வி போறேன். எனக்கு 2 பிளவுஸ் வேற தைக்க வேண்டியது இருக்கு. சீத்தாட்ட கொடுத்தா கரெக்டா தைச்சு கொடுத்துருவா. கடைக்கு போயிட்டு அப்படியே அவகிட்ட சட்டையை கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். கொஞ்சம் பொறுங்க, எனக்கும் 2 பிளவுஸ் தைக்க வேண்டியது இருக்கு. அளவு சட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். இவளா காலையிலே வந்துட்டாளா? குரங்கு தாங்கிட்டது பத்தாதுன்னு கூட இருக்கிற வனத்தையும் கெடுக்குமா? என்ன நெடுமாரிக்கு மாமியாரே வந்தவளை வான கூட கேட்காம பலத்த யோசனை இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இவளை வான வேற கேட்பாங்க. வானரும். வாமா சுகந்தி. சரி நெடுமாரி, நீ போய் பிளவுஸ் எடுத்துட்டு வா. பிளவுஸா எதுக்கு? 2 புது புடவைக்கு பிளவுஸ் தைக்காமே வச்சிருக்கேன், அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வர போறேன். அம்மா அப்படியே சேலை கட்டி கிழிக்கிற விளாட்டம். எப்போ இந்த குழாயை மாட்டிட்டு தான் திரியிற. வளகாப்புல புடவை கட்டிட்டு எவ்வளோ அழகா வயிறு தெரிஞ்சிச்சு. அப்படி பொண்ணா லட்சணமா இல்லாம எப்ப பார்த்தாலும் ஆம்பளை பையன் மாதிரி இப்படி பேண்ட் சட்டையை போட்டுட்டு ஊர் ஊரா திரியுது. எதுக்கு பிளவுஸ்? நீ என்ன கட்டவா போற? ஒன்றும் வேண்டாம், வீட்டுல இரு. எப்ப பார்த்தாலும் உங்களை மாதிரியே சேலை கட்டிட்டு முக்காடு போட்டுட்டு திரிய முடியுமாத்தே? அதான் கட்ட மாட்டல, அப்புறம் எதுக்கு தச்சு வைக்கிற? காசுக்கு பிடிச்சி கேடா? அது கல்யாணம் காட்சி இது வந்தா கட்டுவேலத்தை, அதுக்கு தான். சரி வழிய விடுங்க. எம்மா ஐயோ எத்தே, இடிச்சு தள்ளது மட்டும் இல்லாம தூக்கி விடாம பார்த்து சிரிச்சுக்கிட்டா இருக்க. தூக்கி விடுறி நெடுமாரி. என்னக்கா? அம்மா எதுக்கு கைய விட்ட? சாரி தே, சுகந்தி அக்கா தான் கூப்பிட்டுட்டாங்க, டக்குன்னு திரும்பிட்டேன். இப்ப கைய கொடுங்க, மிஸ்ஸே ஆகாது. மத்தாயே, நீ என்ன தூக்கவே வேணாம், கிளம்பு. நானே எப்படியாவது எரிச்சுக்கிறேன். சரிங்க தே.